Hi viewers, welcome to Spicy Tip channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பொடிமாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைக்காய் பொடிமாஸ். உருளைக்கிழங்குல பொடிமாஸ் பண்ணுவாங்க. வாழைக்காயிலயும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பொடிமாஸ் பண்ணா. இத கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம். வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் 2 வெங்காயம், பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு, இஞ்சி நல்ல ஒரு பெரிய துண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 2 அல்லது 3 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போது வாழைக்காயை ஒரு பேனில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். இதை கட் பண்ணியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. அப்படியே முழுசாக ஒரு பாத்திரம் வச்சு, குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு, அதில் தோலோட வெறும் அந்த காம்பும் பின்னாடி இருக்கிற இந்த இதுவும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடு வேக வைக்கணும். 2 விசில் வெந்தால் போகிறோம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்தப்புறம் இந்த தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பார்ட்டை நல்லா உதுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், வாழைப்பழம் மாதிரி நல்லா உரிக்க வந்துடும் வெந்தப்புறம். நல்லா ஆறினப்புறம் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக உதுத்துக்கணும். நல்லா ரொம்ப வெந்துருச்சுன்னா ரொம்ப உதுக்க வராது, குழஞ்சி போயிடும். கரெக்டாக ஒரு 2 விசில் வெந்தால் போகிறோம். அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு. உங்களுக்கு பருப்பு ரொம்ப பிடிக்கும்னாக்கா நிறைய பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு நடுவில் வந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு கடலைப்பருப்புலாம். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறவங்க நிறைய பருப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சீரகம். இப்போ இதெல்லாம் பொரியட்டும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 வாழைக்காய்க்கு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள். வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கணும். இதில் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அப்படி தேவையில்லை, வெள்ளையாகவே இருக்கணும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வாழைக்காய் புட்டுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கோட்டிங் மாதிரி அழகாக வரும். இப்போது 1 கப்பு தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு.
இப்போ கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம கலரை நல்லா உதிராக நல்லா சூப்பராக வரும். சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கு, மோர் குழம்புக்கு, சாம்பாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.